நிக்கிறான் பாரு. வெளியாவுடா. அவனே ஆடா கூப்பிட்டீங்க? ஒரு மாசம் கழிச்சு வெளியாவான். அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அதான் சரி அதை விடு. ஆமாச்சி. உங்கள் பிரச்சனை என்னாச்சு? அதே ஏன்டா கேட்குறேன்? சொல்ல இஷ்டலாட்டி சொல்லுங்க மச்சி. சொல்றேன்டா கேளுங்க. நேற்று நைட் கால் பண்ணிச்சா? யாரு? எங்கள் தான்டா. பேசிக்கிட்டே இருந்தோம். அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். ரீகாலா? ரீகால் தான் மச்சி. மொக்க போட்டிருக்குவேன். பரிசு அனுபவம். விஐபிடா. வேற வேலை நீ சொல்லு. பேசிக்கிட்டே இருக்கும்போது போட்டுச்சே பாரு குண்டா. பெருசா சின்னசா? அதாவது என்னதுன்னா இந்த வேலண்டைன் டே வருது. ஆமா அடுத்த வாரம். அந்த வேலண்டைன் டே வந்து அவங்களுக்கு வந்து கிஃப்ட் வேணுமா, அதுவும் பெருசா. அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்க எனக்கு கொடுத்துருமா பெருசா. நம்ம மச்சா கொடுத்து வச்சோம்டா. இதுல ஒரு நீதி வேணும்டா, நியாயம் வேணும்டா, தர்மம் வேணும்டா, அது வேணும்டா, இது நிறுத்திடா. அதுக்கு பதிலாக அவளே பேசிட்டுடா. ஏன்டா இவ்வளோ எமோஷனலு? நானே அவ்வளோ எமோஷனல் ஆகலையே. ஹலோ அடங்கு ஃபீலிங்கு. தோப்பா வந்துட்டாரு அடுத்த சங்கர் பட ஹீரோ. அடா வாடா அமுல் பேபி. ஏன் பே தூக்கத்தை கெடுத்துட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அது கிடக்குது. இன்னும் வரும்போது நீ தீவிரமாக பேசிக்கிட்டீங்க என்னை பற்றியோ. விளங்கிருச்சா? அப்போ என்னை பற்றி தான் பேசுனீங்களா? இல்லடா என்ன பேசணும்னா வர வேலண்டைன்ஸ் டேக்கு நாங்கள் 3 பேர் மட்டும் ரொம்ப பிஸியாக இருப்போம். அந்த டைமில் நீ கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஃப்ரீயாக இருப்ப. அதுக்கு என்ன? அதை பற்றி தான் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீயும் வந்துட்டு உன் காதில் விளங்கிருச்சு. அதை நீ மறந்துட்டா நம்ம எல்லாத்துக்கும் நல்லது. நீ ஏண்டா உங்கள் 3 பேர்த்துக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வேறு விஷயமே இல்லையாடா? அதாவது மச்சி பழகி போச்சு. இந்த பழகிறதுக்கு வேற எதுவும் ட்ரை பண்ண மாட்டீங்க என்ன? சரி அதை விடு. நாளைக்கு என்ன கிளம்புன்னு தெரியும் தானே? நாளைக்கு என்ன பண்ண? டேய் அப்படி என்னடா தப்பா கேட்ட? நாளைக்கு என்ன கிளம்பு? நாளைக்கு முக்கியமான நாள். என்ன முக்கியமான நாள்? என்ன வெள்ளிக்கிழமைடா. டேய் வெள்ளிக்கிழமை தானடா, அதுக்கு என்னடா? டேய் சொல்லு. கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு தானே, கண்டிப்பா வந்துடுறேன்டா. என்னடா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? அதான் சாமி கும்பிட இல்லடா. பின்ன எதுக்கு சைட் அடிக்க? இதுல கோரஸ் சாதனை. வந்துடுறேன்டா. கண்டிப்பா வந்துடும் தானே? கண்டிப்பா ஆண்டி ஆண்டி சொல்லுமா? நானே சொல்லிக்கிறேன்ப்பா. ஏய் வந்துருவல? வந்துருங்கப்பா. சரி வந்துரு தானே? அமுல் பேபி. தொட்டு கும்பிட்டேன்டா.
பண்றேன். விஜய் என்னாச்சுடா? போ மச்சி, இந்த கோயிலுக்கு வந்ததுக்கே நான் ஃபீல் பண்ணுறேன். என்னாச்சுடா? கோயிலுக்கு எதுக்கு வந்தோம்? இதுக்கு சைட் அடிக்க அவன்கிட்ட சொல்லிட்டு வேற கூட்டிட்டு வந்தோம். சரி. கோயிலை பாரு, யாரும் இல்லை, ஒரு பிள்ளைய கூட காணும். அதான் மச்சி, எட்டுன தூரத்துக்கு ஒரு புள்ளிய கூட நம்ம தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. கடவுளே, எங்களை ஏமாத்திட்டே. அவர்தான் ஐ கான்ட் டேக் ஓ இட். மை காட், வாட் டு டு? தெரியல மச்சி, தெரியல. ஓகே இரு அங்க பாரு, Yeah. அவனை பாடுறான். ஆ. ஒரு 4 பூரா சாமி கும்பிட்டுட்டே இருப்பான்டா. மச்சி, அவனை மட்டும் நம்பாத. கண்ணை முடிக்கிட்டு தெரியுமா, உள்ளுக்கு புதுசா அந்த சினிமா பாட்டை படிக்கிட்டு இருப்பான். செஞ்சாலும் செய்வான், அது செஞ்சாலும் அண்ணன் பாட்டு செய்வான். தானே? அது இப்பதான் நியூ டேய், வர டேய், போட்டிருப்பிய பெரிய லிஸ்டா? என்ன லிஸ்டா? மச்சி, வேற என்ன போயிருப்பாங்க? மிஞ்சி போனா அம்மா அப்பாலாம் நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கும் இந்த உலகத்துல. மச்சி பரிச்சை படிச்சல நல்லா படிச்சு பாஸ் பண்ணி வீட்டுலாம் நல்லா வாங்கி சம்பாரிச்சு நல்லா இருக்குன்னா அதானடா வேண்டுனேன். அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. உங்கள் 3 பேர்த்துக்கு ஒரு பிள்ளை, ஐ மீன் கேர்ள்னு வந்துட்டோன்னே உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. அதுக்குலாம் முகராசி என்னடா? லைஃப்னா என்ன, லவ்னா என்ன? ஆனால் எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆனால் ஃபீலிங் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைச்சா அதனால தான் எனக்கும் ஒரு கேர்ள் கிடைக்கணும்னு வேண்டியது. காலங்கத்தாலே காமெடி பண்ணிக்கிட்டு வச்சுறான் வரேன். அவனை ஒன்ன மாதிரியே பீக்கல் பொக்க பண்ண அது முடியாது. ஏய், என்ன நான் சொல்றது கேட்கவே மாட்டேன். ஏன் பார்த்துக்கோமா. கூடாதுன்னா
Yeah, I'm Ruben. தெரியும், ஃபேஸ்புக்கில் நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்கீங்க. அஞ்சனி. ஏன் நீங்களும் கொடுத்துட்டீங்க? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லைங்க இப்போதான் கொஞ்ச நேரம். வாங்களேன், நடக்கலாம். ஜெனி, உங்களுக்கு பாய் இருக்கா? இல்லை. எனக்கும் பாய்லாம் கேர்ள் இல்லை. தெரியும். அது எப்படி? ஒரு அழகான பொண்ணு உங்கள் கூட இருக்கும்போது யார் அழகி? நான் என்ன தான் சொன்னேன். சொல்லுங்க. பேச தெரியாமல் தவிக்கிறீங்க. அதிலே தெரிஞ்சு உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு. ஏங்க எப்படி சொல்லிட்டீங்க? ஆனால் சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு அழகான gift கிடைக்கும். ரூபன், நினைப்பு இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது நான் உங்கள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டாக இருந்தேன். ஆனால் இப்போது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன். இதுலேருந்து என்ன தெரியுது? அப்படி என்னங்க புதுசாக தெரியணும்? இதுலேருந்தே தெரியுது எனக்கு கூட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடைக்கணும். அது இல்லை, உலகம் ரொம்ப வேகமாக சுற்றுது. நல்லா சுற்றுது. ரூபன், எனக்கும் கொஞ்சம் ஊட்டி விடலாம்ல? ஏங்க உங்ககிட்டயே கோழி இருக்குது, உங்கள் கோழியை சாப்பிடலாமே. ரூபன், ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்படுத்தும் போது பாசம்ன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். என் கோழியில் என்னங்க கிடைக்கும்? நீங்கள் ஊட்டுங்க, அது கிடைக்கும். அப்படி என்னங்க கிடைச்சிச்சு? கோழி துண்டு தான் போச்சு. ஒரு விஷயம் நம்ம வெளிப்படுத்தும் போது பாசம்ன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். கிடைச்சிச்சா? ஜெனி, உன் கூட இருக்கும்போது, உன் கூட பழகும் போது எனக்குள்ள ஒரு புது மாற்றத்தை நான் உணர்றேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் லவ். புரியல. ரூபன், ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்படுத்தும் போது பாசம்ன்ற விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அது எப்படி? அதுக்கு தான் நான் இருக்கேன். ஓகே ஜெனி, உள்ள போலாமா? போலாமே. ஓகே.
உனக்கு என்ன தான் வேணும்? உன் முடி ஏன் அப்படி கலைஞ்சிருக்கு? உட்காரு. இப்போதான் ரொம்ப அழகா இருக்கு. ஏங்க இந்த வாட்டத்தில் ஜீவனா அழகாயிரும். ஒரு விஷயம் நம்ம செய்யும்போது அது நம்மளுக்கு ரொம்ப அழகா தெரியும். அதனால ரொம்ப அழகா இருக்கு. ஓகே. ஏங்க உங்களுக்கு ஏதாவது? என் முடி அழகா இருக்கு. ரூபன், இது வரைக்கும் என் கூட பழகுறதுல லவ்னா என்ன லைஃப்னா என்னன்னு உனக்கு புரிஞ்சிச்சா? அது என்னங்க பெரிய விஷயம்? கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கணும், அப்புறம் இதோ இடிச்சிச்சில் ஆடுவோம், அப்புறம் புதுசாக எதை செஞ்சீங்களே ஒரு மாதிரியா தலசி விட்டு, இதானே லவ்? சீரியஸாக தானே கேட்குறேன். அதாவது நம்ம ஒரு விஷயம் வெளிப்படுத்தும் போது பாசன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். எனக்கு கிடைச்சிச்சு. ரூபன், இவ்வளோ நாளாக என் கூட இருந்த வரைக்கும் நீ சந்தோஷமா இருந்தியா? ரொம்ப. அது போதும் எனக்கு. இந்த தாடியை விட மாட்டேன். சரி, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். அது என்ன? நாளைக்கு என்ன டே தெரியுமா? வழக்கமாக வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிற நாள். ஏன்? அதுல இருங்க. நாளைக்கு என்னோட பர்த்டே. அட்வான்ஸ் எப்படி பேசுறீங்க? எங்க? எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு நாளைக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் வேணும். என் லைஃப்பில் வந்ததே நீங்கள் ஸ்பெஷல் கிஃப்ட்டு தானே. என்னையே தந்துட்டேன். நாளைக்கு பாரு. கண்டிப்பா. சரி, மழை வர மாதிரி இருக்கு, போலாமா? போலாம். இடிக்க மாட்டேன். சூடா இருக்குமா நீங்க? நீங்க விட்டாம ட்ரெண்டே என்ன இப்படி மாறிட்டா? வந்துறியா? டேய், அங்க ஒரு பெட்ரோனாஸ் தெரியும். கட் பண்ணு. டிராஃபிக்ல கட் பண்ணிட்டியா? டேய், அப்ப தாண்டிட்டு வளவு எடுத்துட்டியா? நேரா வந்தா ஒரு ரவுண்ட் அபவுட் தெரியும். சுத்துடா. சுத்திட்டியா? டேய், நில்றா. அங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குமே, கும்பிட்டுக்கடா. அண்ணே, இந்த 331 வீடு அது எங்க இருக்கு? அதுவா, நேரா போயிட்டு லெஃப்ட்ல கட் பண்ணா ரெண்டாவது வீடு. ரொம்ப நன்றிண்ணே. சரியா? ஏய், ஒண்ணு இல்லடா, நீ நேரா போகாத, அங்க சுடுகாடுறா. முதல்லாம் மாமனார் வீட்டுக்கு வரும். சோத்துக்கறி சார் வீடு Actually, I'm Jenny, Facebook fan. அவங்க இருக்காங்க. உள்ள வாயா.
இப்போ சொல்லியா? நான் ரூபாங்க ஜெனியோட எஃபி ஃப்ரெண்ட் சொல்கிறதோட அவங்களோட ரீசனாக பாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ பார்த்து கிஃப்ட் தரேன். சரியா? ஜெனியை லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்கிட்டே வந்து சொல்கிறேன். தப்புதாங்க. நான் அதையும் சொல்லாமல் இருந்தேன்னா நான் ஜெனி மேலே வச்சுக்கிற லவ் பொய்யா இருக்கும். எனக்கு லவ் இப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தேன். ஸோ அந்த சந்தோஷம் நான் உங்கள்கிட்டையும் சொல்லி ஷேர் பண்ணுறேன் ஆசை. அதனால தான் நீங்கள் பர்த்டே அதுவுமா நான் வந்து நேராக உங்கள்கிட்ட சொல்லிட்டு ஜெனியை வெளியே கொண்டு போனேன். இப்படிதான் படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மேலே திடீர்னு ஒரு சத்தம். போய் பார்த்தேன். அறையில் படுத்திருந்தேன். அப்படியே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் பண்ணேன். டாக்டர் வந்தாரு. இது இந்த இடத்துல ஒரு கட்டியா, அது வெடிச்சா ஆபத்துன்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு ஒன்றும் புரியலையா, ஆனா வெடிச்ச ஆபத்து அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. சரியா? ஜெனியை பார்க்கணும்ல, சரி வா கூட்டிட்டு போறேன். ஏன் அங்கிள் இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? வாயா சொல்றேன். எப்படியோ வாழ்ந்துடலான்னு சொல்லி நினைச்சேன். ஆனா இப்படிதான் வாழணும்னு சொல்லி கொடுத்தவன் என் மகன். வாழ்க்கையில சந்தோஷம், பாசம் இதெல்லாம் சொல்லி கொடுத்த ஒரு தேவதை. ஸோ நான் இது ரொம்ப பேச விரும்பல. என் பிள்ளை அங்க படுத்திருக்கேன். நான் கூப்பிட்டு பார்த்தேன், அவ வரல. கண்டிப்பா ஒரு நாள் என்னை தேடி வருவா, இல்ல என்ன கூப்பிடுவா. நான் போ 2 மாசமா தெரியும்னு சொல்லி சொன்னல, 2 வருஷத்துக்கு முன்னே போச்சியா. அவ வந்தா நீ கூப்பிட்டு போ. நீங்க என்ன பண்ற? நினைப்பு இருக்கா? கையை பிடிச்சிக்கிட்டு நடந்தோம், தலைலாம் சீவிட்ட. நீங்க என்ன பண்ற? அப்ப அங்கிள் சொன்ன உண்மையா? எனக்கு லைஃப்னா என்ன, லவ்னா என்ன சொல்லி தந்துட்டேனே. நான் இங்க இருக்கேன். என்ன பண்ண? நான் இப்படி இல்லை. நான் எப்படி இருந்தேன்? என் லைஃப்னா என்ன, போது உனக்கு தெரியாது. இல்லை ரூபா, லைஃப்னா இதான், வாழ்க்கைன்னு அப்படிதான் போவோம் சொன்னல.
எல்லாம் பொய்யா இருக்குது. லைஃப்ல ஒவ்வொரு விஷயமும் நான் செஞ்சதெல்லாம் உனக்காக. எடுத்த ஒவ்வொரு வாழ்க்கையும் ஏன் பண்ணிட்டு இல்லடா நீ இப்படிதான் வாழணும், இதுதான் உன் லைஃப், எதுக்கு வந்த? எல்லாமே முடிஞ்ச பிறகு வந்து நிக்கிறேன். காணோம் அங்க இருக்கியா? எனக்கு அழுவ பிடிக்காது. ஒரு விஷயம் வெளிப்படுத்தும் போது வாசம் விஷயம் எனக்கு கிடைச்சிச்சு. என் லைஃப் இதோட போச்சா? அப்ப நான் என் கூட வர மாட்டியா? இது பொய்யா இருக்கலாம்ல, எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குது. இதா இருக்கலாம்ல, நாளைக்கு தான் உனக்கு பிடிக்காது. ஆனா நீ வருவியா? ஒவ்வொரு நாளும் நீ எங்க எப்படி போட்டு லைஃப் தான் ஆகுவேன். இப்படியே வாழ்ந்துடா. சரி ஜெனி, அனுப்பிருக்கா கையை பிடிச்சிக்கிட்டு கேட்டிய நாளைக்கு என் பர்த்டே என்னடா செய்வ? கேட்பேன். அம்மா எப்போதும் பேசுவாங்க, ஒருத்தவங்க கூட இருக்கும்போது அந்த வலி தெரியாதுடா. ஒருத்தவங்க கூட இருக்கும்போது அந்த வலி தெரியாது. ஆசையா இருக்கு, கனவு இருந்தா இதுதான் சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் எனக்காக வந்த, ஏன் வரணும்? எதுக்கு வரணும்? ஒரு விஷயம் வெளிப்படுத்தும் போது ஒரு விஷயம் எனக்கு ஒண்ணு பிடிக்கல, எனக்கு கிடைக்கல. ஏன்னா நீ இல்ல, நான் யாருக்கும் ஊட்டிலாம் விட்டதில்லை, யாருக்கும் ஊட்டி விட்டதில்லை, நானே சாப்பிடுவேன். சொன்னதுமா ஊட்டி விடு கிடைக்கும், கிடைச்சிருக்குமா? நீ வேணும் இப்பதான் தெரியும். கூட்டாளிகளாம் சொல்லுவாங்க ஒரு விஷயம் நம்ம வெளிப்படுத்தும் எனக்கு கிடைச்சிருச்சுமா. இதோட லைஃப் முடிஞ்சிருச்சு இல்ல, வாழ்க்கை தான் இப்படித்தான்டா இருக்கணும் ரூபாய், இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருப்ப, இப்படிதான் இருப்ப. நீ சொல்லி தந்துட்ட, நான் ஏன் சாவணும்? நீ யாரு? கடவுள் நேரா வரமாட்டாருமா, கடவுள் நேரா வரமாட்டாரு. கருத்தா பேசுறேன், தண்ணி தண்ணி. கடவுள் நேரா வரமாட்டாரு, யாராவது ஒரு ரூபத்துல வருவாரு. தலை சீவிட்ட இப்படி இருக்கு, இப்படி சீவனா அழகு வந்துருமா? அழகு வந்துருச்சா? நீ சொன்னடி அழகு வரும்னு, வந்துச்சுமா. கண்ணாடி பக்கம்ல பிடிச்சிச்சு, என்னையும் எனக்கு பிடிக்குது. யா சொல்லியா?
வந்தடா ஒரு தேவன். நான் செவனே இருந்தது நீ ஏன் என் லைஃப்ல வரணும்? எனக்கு ஒண்ணு பிடிக்கல, எனக்கு ஒண்ணு பிடிக்கல. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியல வீட்டுக்கார மாதிரி வலிக்கும்டா. லவ் பண்ணி பார்த்திருக்கியா? ஒருத்தா லவ் சொல்லி தந்தா பார்த்திருக்கியா? லவ் பண்ணி பார்த்திருக்கியா? நான் பார்த்திருக்கேன். வலிக்குது. இதான் இதோட முடியாது. லைஃப் நான் இதுதான் சொல்லி தந்துட்டேன். ஒவ்வொரு விஷயம் லவ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லுவேன். லவ் பண்ணா ஒரு விஷயத்த வெளிப்படுத்தணும். ஒரு விஷயம் வெளிப்படுத்தும் போது பாசம்ன்ற ஒரு விஷயம் கிடைக்குமா? உலகத்துல எப்படியோ வாழ்ந்துடலான்னு இருக்கலாம். இப்படித்தான் வாழணும். இனிமே இதுதான் இப்படித்தான். இப்படியே இருப்பல. நான் போகும்போது, சாப்பிடும் போது, நடக்கும் போது இடிப்ப ரெடி நான் இங்கெல்லாம் வந்ததே இல்லை. எனக்கே இப்படி வலிக்குதுன்னா அங்கிள் சொன்னாரே, இந்த ரத்தம் அப்படியே உரசும் போது அடிச்சுதா வலிச்சிருக்கும். வலிதான் தேவதை மாதிரி வந்த சரி வரப்பட்டா. இல்லைங்க, நீங்க கூப்பிட்டு அதுக்கு விளங்கி இருக்காது. நான் கூப்பிட்டா வரும். வருவதானே 22 வருஷமா நான் கூப்பிட்டு இருக்கேன். முடிஞ்சா கூப்பிட்டு பாரு. வா. ருபன், லவ்னா என்ன, லைஃப்னா என்னன்னு தெரியாமல் இருந்தபோது எனக்குள்ளே வந்து சொல்லி கொடுத்த ஒரு தேவதை ஜெனி. இனிமேல் என் லைஃப்பில் ஜெனி போல ஒரு தேவதையை பார்ப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனால் சந்தோஷத்துக்கு ஒரு புது அர்த்தத்தை நான் உணர்ந்துட்டேன். இந்த உலகத்தில் அழிவுன்னு ஒன்று வந்தால் அது உடலுக்கு தான், உயிருக்கு இல்லை. அதுபோல் வாழும் என் காதலும் உயிர் உள்ளவரை.